உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? இதயத்தில் உங்கள் விஜய், இல்லந்தோறும் உங்கள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டார் விஜய். நான் கூட நம்ம நண்பர் கூட சொன்னார் இல்லைங்க வேட்பாளர்னு சொல்லியிருக்காருன்னு. இல்லை மறுபடியும் போய் பாருங்க, இதயத்தில் உங்கள் விஜய், இல்லந்தோறும் உங்கள் எம்எல்ஏ அப்படின்னாச்சு. நான் வேற இந்த வேட்பாளர் வேறன்னு தனித்தனியாக பிரிக்காதீங்க. இந்த வேட்பாளர் நானும் ஒன்று. உங்கள் வீட்டில் ஒருத்தர், அவர் உங்கள் எம்எல்ஏ. உங்கள் வீட்டில் நான் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் எனக்கான ஓட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னது. அது கூட நம்ம ஒரு கணக்காக சொல்லியிருந்தோம். 2 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்போது 2 கோடி வாக்கு அப்படின்ட்டு விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு அப்படின்னு வேட்பாளர் அறிமுகம் 234 தொகுதிக்குமான வேட்பாளர் அறிமுகம் பண்ணியாச்சு. ஒரு பெரிய உரை, நீண்ட உரை விஜய் ஆற்றியாச்சு. முழுநேர அரசியல்வாதியாக, பக்க அரசியல்வாதியாக களத்தில் இறங்கி விட்டார் விஜய். இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இலைட் அரசியல் பண்றாரு, பயப்படுறாரு, வெளியே வர மாட்டேன்றாரு, ஸ்மூத்தா போறாரு, யாரையும் கடிஞ்சு பேச மாட்டேன்றாரு, எதையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஃபாலோ பண்றாரு. இவருக்கு அரசியல், இவருக்கு என்னப்பா, இவருக்கு சரியாவே வரல. இந்த மாதிரி ஒரு மாஸ்லாம், இந்த மாதிரியான ஒரு கூட்டம், இந்த மாதிரியான ஒரு தம்பிகள், இந்த மாதிரியான ஒரு படைகள்லாம் கிடைச்சா அவங்கவுங்க எப்படி எப்படி அரசியல் பண்ணுவாங்க. விஜய் என்னான்னு பார்த்தா அப்படியே ஏதோ தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டே இருக்கு இந்த ஆறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, இன்னும் ஒரு 25 நாள் கூட இல்லை, களத்துல இறங்கியாச்சு, பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எப்போ விஜய் ஃபோர்ஸ் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயம், தேர்தல் ஆணையத்தை வரட்டம்பா உள்ள, அதன் பிறகு பாருங்க அப்படின்னு. ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு கூட இந்த வேட்பாளர் அறிமுகத்தோடு சேர்த்து விஜயோட அந்த உரையில் என்னன்னா, எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் மக்கள் கூட்டணி. இவர் சொல்றார், மக்கள் கூட்டணிக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும், மெகா கூட்டணிக்கும் தான் போட்டி. எங்க 2 பேருக்கும் தாங்க. இவ்வளவு நாள் இருந்த மன்னர் ஆட்சி போகட்டும், இனி மக்கள் ஆட்சி வரட்டும். மக்கள் ஆட்சிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அந்த மக்கள் ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிஜிபி ஆபீஸ்க்கு போனது, அப்புறம் தலைமைச் செயலகம் நேற்று போயிட்டு தலைமைச் செயலகமே அப்படி பரபரன்னு ஆயிப்போச்சு. அதுவும் ஒரு விமர்சனம் ஆயிப்போச்சு. போற இடம்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு விஐபியா விவிஐபியா இருக்கிறது பெரிய கஷ்டங்க, மிகப்பெரிய கஷ்டம் அதுல. ஏன்னா எங்க போனாலும் இவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்கு தெரியுங்களா? ஒரு லிப்ட் உள்ள போக விடல. எனக்குரிய விஜய்க்கு அரணாக நின்றது செங்கோட்டையன் தான். அப்படி ஒரு வளர்ந்துட்டு வராப்புல, ஒரு அரசியலுக்குள்ள வராப்புல. நாம பார்த்திருக்கிற எம்ஜிஆரை பார்த்திருக்கிறோம், ஜெயலலிதா அவர்களை பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மாச இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் மத்தியில இப்படியாப்பட்ட ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னு பொழுது அப்படி மகிழ்ச்சி அடைகிறாரு. அது அவருடைய அரசியல் அனுபவத்துல இது ஒரு புதுசா இருக்குது. அவரே கூட சொல்லியிருந்தாரு, பட்டுன்னு வராங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, சோசியல் மீடியால போடுறாங்க, ரொம்ப புதுசா இருக்குதுன்றார். அப்படி இந்த தேர்தல் களம் தாண்டி இந்திய சூழ்நிலை சமூக ஊடகங்களுக்கு மிக முக்கியத்துவம் உள்ள ஒரு உலகமாக மாறிவிட்டது. வெளியே வந்தாச்சு விஜய். பெரம்பூர்ல எனக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு நீங்க முதல்ல ஆரம்பத்துல, அதுக்கும் ஒரு கொந்தளிச்சாச்சு. சரி, நாளைக்கு வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம். இன்னைக்கு என்னப்பா, வேட்பாளர் 234 தொகுதிக்கும் தாவேக்கால ஆள் கிடையாதுங்க, இவங்க ஊரா போய் வலை வீசி ஆளை பிடிச்சின்னு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். ஏமா 5 கோடி இருக்குதா அவங்ககிட்ட? 5 கோடி இருந்தாதான் நீ வேட்பாளராக நிற்க முடியும். இல்லைன்னா போ, தெருக்கோடியில போய் நில்லு, உனக்கெல்லாம் வேட்பாளர் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அது ஒரு பக்கம். இல்லைங்க, இவங்க என்னன்னா செலக்ட் பண்ணி யாருக்கு எப்படி இருக்குது ஏது, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உள்ள பூந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல விஜயோடைய கவனத்துக்கே போகல, முழுக்க பாதி பேர் அவங்க ஆளுங்க தான் அப்படின்னு ஒரு விமர்சனம். எந்த விமர்சனமா இருக்கட்டும், இன்னைக்கு 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு விஜய். எல்லாமே புதுமுகங்கள் தான். செங்கோட்டையன் அவர்களை தவிர அவருக்கு கன்ஃபார்மா கோபிச்செட்டிப்பாளையத்துல வின்னு. ஆனால் விஜய் சொல்றது என்னன்னா, 234 தொகுதியில வின்னு. திரும்பவும் அதான் சொல்றாரு. ஏங்க நீங்க இந்த வேட்பாளர் புதுசு, இவங்க களத்துக்கு அரசியலுக்கு தெரியாதவங்க, இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அதெல்லாம் நினைக்காதீங்க. என்ன எப்படி பாக்குறீங்க அது மாதிரி பாருங்க. நான் எல்லா தொகுதியிலும் போய் நிக்க முடியாது, எல்லா தொகுதியிலும் நிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி ஒரு இதுவே கிடையாது, அப்படி ஒரு டிசைனே கிடையாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி
வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுது பெரம்பூர், திருச்சி கிழக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். 2 தொகுதி அது கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி விமர்சனங்கள் வந்து விஜய் பயப்படுறாரு, விஜய் பயப்படுறாரு, 1த்துல தோத்தா 1த்துல ஜெயிச்சிரு இருக்கட்டுமே, என்ன இருக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்து என்னன்னா, எம்பா என்ன ஒன்னாலும் நடக்கலாம், கடைசி நேரத்தில் வேட்புமனுல சிக்கல் வரலாம், கடைசி நேரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாம், என்ன வேணாலும் நடக்கலாங்க. அது இவங்க அவங்க பிரிச்சு வரல, சேஃப்டிக்கு இன்னொரு தொகுதியில் நிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி விஜய் சொன்ன ஒரு விஷயம் வந்து, போதும் இந்த ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி போதும், ஒரு மக்கள் ஆட்சி கொண்டு வாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதாங்க இறங்கி பக்க அரசியல்வாதியா மாறினதுன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏங்க நான் உச்சத்துல இருக்கிறேங்க, நான் பெரிய உயரத்துல இருக்கிறேங்க, நான் நல்ல பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்குங்க, அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் இதுல இருந்து 10 பைசா நான் திருட மாட்டேன், என் கட்சிக்காரங்களை திருட மாட்டாங்க. இந்த நான் ஆட்சிக்கு வந்தால் இதிலிருந்து 10 பைசா கூட எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை அந்த காசு. எனக்காக இவ்வளவு வருஷம் என்ன கொண்டாடினீங்கல்ல, கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல சினிமாவில், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்குள் வர, நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நான் திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எந்த இந்தியா முழுக்க இருக்கிற எந்த திரை நட்சத்திரமா இருந்தா கூட எடுத்துங்க, நீங்க வந்து யாராவது பீக்ல இருக்கும் பொழுது அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்களா? நீங்க பாருங்க, நான் உச்சத்துல இருக்கிறேன் அப்படின்னு வரவே மாட்டாங்க. அரசியல் போய் பிரச்சாரம் கூட பண்ண மாட்டாங்க. வந்து அவ்வளவு பெரிய பீக்ல இருக்கிற, கிட்டத்தட்ட இன்று தமிழ் சினிமாவினுடைய மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய், உலக அளவில் அவருடைய மார்க்கெட், உலக அளவில் அவருடைய படத்திற்கான வியாபாரம் எல்லாம் நமக்கு தெரியும். வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளரா அப்படி இருக்கும் பொழுது அதை தூக்கி வச்சுட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணு, நான் ஒன்னையும் கோடியில சம்பாதிக்கணும், இதை விட பெருசா சொகுசான வாழ்க்கை வாழணும், இதை விட ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும் அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. நான் வந்து நான் போகாத நாடு கிடையாது, அடையாத புகழ் கிடையாது, நான் கேட்காத அந்த வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் மீறி நான் வந்து அவ்வளவு சிரமப்பட்டு என் தன்மானத்தின் மீது கை வைத்து என் மீது மோசமான விமர்சனங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கண்ணீரோடு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சாமி, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து தான் பாருங்க. நீங்க இதுதான் மக்கள் சொல்றாங்க. நான் ஒன்றும் தாவேக்காவுக்கு வேண்டப்பட்டவன், தாவேக்காவினுடைய பிஆர்ஓ, தாவேக்காவுடைய இணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர். இன்னைக்கு சொல்ற மக்கள் எல்லாம் சரிங்க, 2 கட்சி திராவிட கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க, ஒரு முறை விஜய்க்கு தான் கொடுப்போம், விஜயகாந்தை நம்ம தவற விட்டோம், விஜய்க்கு தான் கொடுத்து தான் பார்ப்போமே, என்னதான் பண்றாரு பார்ப்போமே, ரைட்டு, நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு மாறி மாறி வாய்ப்பு கொடுக்குறோம், கொடுத்துதான் பார்ப்போமே. அதை தான் விஜய் சொல்றாரு. உங்க வீட்டு பிள்ளையா வந்திருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன், நானு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. அது 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், தேர்தல் அறிக்கை. ஏற்கனவே உலக மகளிர் தினத்தன்னைக்கு நான் சில தேர்தல் அறிக்கையெல்லாம் சொன்னேன், அது மீது விமர்சனங்கள்லாம் இருந்தது, அது மீது ட்ரோல் ஆச்சு, அப்புறம் நல்ல வரவேற்புலாம் இருந்தது. இப்ப நான் சொல்றது வந்து இளைஞர்களுக்கான ஒரு விஷயம். அதுதாங்க தவேகாவுடைய மிகப்பெரிய பலமே வந்து இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு. பெண்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லியாச்சு, இந்த இளைஞர்களுக்கான விஷயம் அப்படின்னு. ஏன்னா தாவேக்கால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, இலவசம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டே வரலைங்க. வந்து நிச்சயமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், அந்த பக்கம் கிரைண்டர் கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் என்ன நாங்கள் பிரிட்ஜே கொடுப்போம், ஆளுக்கு ஒரு பிரிட்ஜ் எடுத்துங்க மேம்பாலத்தை, அப்படின்ற அளவுக்கு இலவசமா அள்ளி 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 அள்ளி. பெண்கள் மட்டும்தான் இலவச பேருந்தா? ஆண்களை போங்க, நகரத்தில் மட்டும் போனோமா, ஊர் தமிழ்நாடு முழுக்க போங்க. நிர்வாகத்தை நடத்த முடியுமாப்பா இதெல்லாம்? ஆனால் விஜயோடைய போக்கஸ் இளைஞர்களுக்கான முதல் விஷயமாக அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்தா போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன். இன்னைக்கு இளைஞர்களுடைய பெரும் பெரும் பிரச்சனையாக அவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த போதை தாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து அது யாரும் ஒழிக்க மாட்டீங்களாப்பான்ற அளவுக்கு இருக்குது. வந்து அதை நான் கை வச்சு அதை ஒழிப்பேன் நான். அதை நீங்க பாருங்க. அடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு. விஜய் தொடர்ச்சியாக சொல்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு. அந்த விஷயத்தை சொல்ல 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 விஜய் மீது பர்சனல் அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. வந்து உங்க வீட்டு பெண்ணு வந்து வெளியே வந்து ஓன்னு கத்துறாங்க, நீங்க ஒரு நடிகை கூட போறீங்க, அப்புறம் உங்க கட்சி நிர்வாகிகள் இருக்கிற ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் நடக்குங்க அரசியல்ல, எல்லாம் நடக்கும். ஏன் விஜயை மட்டும் எதிர்க்கிறீங்க? விஜய் மட்டும் ஏன் வந்து ட்ரோல் பண்றீங்க? விஜய் மட்டும் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க? விஜய் மட்டும் ஏன் கவனத்தில் எடுத்துக்கீங்க? விஜய் மட்டும் ஏன் வந்து டார்கெட் பண்றீங்க?
மற்ற எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு கட்சிகள் இருக்குல்ல, லெட்டர் பேட் கட்சி இருக்கு, இந்த கட்சி இருக்கு, அந்த கட்சி இருக்கு. ஆனால் யார் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு இருக்கிறதோ, யார் மக்கள் மத்தியில் அதிக போக்கஸ் ஆகிறார்கள், யார் மக்கள் மத்தியில் அதிகம் தெரிய வருகிறதோ அவங்க மேலதான் மற்றவங்களுக்கு, கட்சிகளுக்கு, குறிப்பாக ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுக்கு காண்டாகும். இது கூட திமுகவில் ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருந்தாங்க. அதில் 60 புதுமுகங்களை நாங்கள் வந்து உள்ள இருக்கிறோம். இந்த பழசெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் அமைச்சிட்டோம். அதில் நிறைய வாரிசுகள் நிறைய. சரியா, அதுக்குள்ள போக வேணாம். இப்போ குறிப்பா இந்த தேர்தல் வாக்குறுதியாக, அறிக்கையாக இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, நீங்க +2ல இருந்து PhD வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் லோன் தரம்பா, வட்டி இல்லாத கடன் வாங்கிங்க. நீங்க படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நான் இப்ப கூட ஒரு செய்தி படிச்சேன். உலகத்திலேயே படிப்பிற்காக, கல்விக்காக அதிக செலவு செய்கிற ஒரு நாடு வந்து கியூபா. தங்களுடைய வருமானத்தில் அதிக செலவு செய்யக்கூடிய நாடு கியூபா. கியூபாவில் தான் அவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நாடு மிகப்பெரிய அளவு முன்னேறணும்னா அந்த நாட்டுடைய கல்வித்தரன் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். படிச்சவங்க நிறைய பேர் இருக்கணும். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காதவங்க வந்து இப்ப எல்லாம் படிச்சவங்க ஆயிட்டாங்க. வந்து அந்த படிச்சவங்க இருக்கிறதுனால தான் விஜய் போகும்போது அந்த வண்டி பின்னாடி ஓடாதீங்கப்பா, உள்ள வந்து பைக்கை ஓடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றது அதுக்காக தான். சரி, இவங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய். படிச்சுட்டு பட்டதாரியா இருக்கிறீங்களா 4000 ரூபாய், டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா 2000 ரூபாய். இதை விட முக்கியமா வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகளில், தொடர்ச்சியாக பல மேற்கத்திய நாடுகளில் படித்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 29 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா, நான் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறேங்க நான் அப்படின்னு. எல்லாமே கல்வி சார்ந்த, வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள். இந்த சுய வேலை வாய்ப்பு திட்டம் எப்ப தெரியுங்களா வந்தது? நிழல்கள் படலாம், வறுமை சிகப்புலாம் படலாம் வந்தது பாருங்க. அந்த சமயத்துல இந்தியாவில் தலை தூக்கி ஆடிய வேலையில்லா திண்டாட்டம். இந்த படங்கள்லயே நீ பார்க்கலாம், வந்து நோ வேகன்சி, நோ வேகன்சி எல்லா போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப ராஜீவ்காந்தி கொண்டு வந்த திட்டம் தான் அது வந்து சுய வேலை வாய்ப்பு திட்டம், ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அப்படிதான் விஜய் அதை வேறொரு வடிவில் எடுத்திருக்கிறார். நீங்க யாரும் படிச்சு சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது, யாரும் போதை கலாச்சாரத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. எல்லாருக்கும் வேலை, எல்லாரும் ஒரு ஒழுக்கமான நிலையை போங்க. அரசு வேலைக்கு எல்லாருக்குமான அரசு வேலைக்கு உண்டு. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் 75% அதை முன்னிறுத்தி வேலை வாய்ப்பு கொடுக்கிற அந்த கம்பெனிகளுக்கு சலுகைகள் வழங்கப்படும், அந்த நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும். இது என்னப்பா இது வந்து பிரிச்சு விட பார்க்கறாரா அப்படின்னா இல்லைங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்குது. வந்து நீங்க மேற்கு வங்காளத்தில் எடுத்துங்க, வங்காளிகளுக்கு தான் முதல் உரிமை. அதன் பிறகு இந்தியா தான் ரைட்டு. சொந்த மாநில மக்கள் வந்து முதல்ல அவங்க சரி செய்யணும் இல்லைங்களா? தனக்கு மிஞ்சி தானே தான தர்மம், தனக்கு இதுவான தானே எல்லாம். அதை தான் விஜய் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி இன்று இந்த வேட்பாளர் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி யாருமே தெரியாத முகங்கள் அப்படின்னாலும் வந்து திரும்ப விஜய் கேட்டது, என் முகத்தை அவங்க முகத்தோட ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, நான் இருக்கேன், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தால் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். அப்படி தவறு செய்யற மாதிரி இருந்தா அதற்கான நடவடிக்கை, உடனடியான நடவடிக்கை இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மீறி திரும்பவும் விஜய் சொல்றது என்னன்னா, ஒரு பக்கம் அதிமுக அவங்கள வந்து அவர் ஏன் தெரியல, அதிமுக பிஜேபி சுத்தமா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இனி தொடரக்கூடாதுன்றதுல விஜயும் பயங்கர மும்முரமா இருக்கார். அதனால்தான் திரும்ப ஸ்டாலின் சாரா நானா ஸ்டாலின் சாரா, டிவிகேவா டிஎம்கேவா டிவிகேவா, அந்த அளவுக்கு விஜய் காயம்பட்டு இருக்கிறாரா? அந்த அளவுக்கு மனசுல ஆறாத ஒரு ரணம் இருக்கிறதா? இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? விஜய் இந்த 20, 22, 23 நாள் இவருடைய கள அரசியல் எப்படி இருக்கும்? மக்களை சந்திக்கிற விஷயம் எப்படி இருக்கும்? 234 வேட்பாளர்களும் அவரவர் தொகுதியில் எப்படி அறிமுகம் செய்ய போகிறார்? என்ன தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்? அதெல்லாம் மீறி திரும்பவும் வந்து அவர் சொல்றது விசில் சின்னம். இந்த ஒரு விசில் புரட்சி ஏற்படுத்துங்க, ஒரு விசில் அடிங்க, ஒரு விசில் புரட்சி வரட்டும். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இது குறிப்பா வந்து அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்ல தேர்தல் வந்துச்சு நீங்க பார்க்காதீங்க, வாங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். 50 வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கிற தேர்தல் இது. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நிறைய எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய அப்ராட்ல இருக்கிற இளைஞர்கள் லீவு போட்டுட்டு ஓட்டு போடுறதுக்காக வரப்போறாங்க. ஃபிளைட் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அதுதான் விஜய் சொல்றாரு, வாங்கன்னு. தொடர்ச்சியாக விஜயோடைய இன்றைய அந்த அறிக்கை, அவருடைய ஸ்பீச்சு, நாளை அவருடைய வேட்புமனு தாக்கல், நாளை அவருடைய அரசியல் களத்தில் பிரச்சார பயணம்,
அது எது மாதிரியா இருக்க போது, எதை நோக்கி போக போகிறது, விஜய் எப்படி இளைஞர்களை இன்னும் அதிகப்படியாக கவர போகிறார், பெண்களுடைய ஓட்டு எப்படி, இலவசன்ற ஒரு விஷயம் இல்லையாப்பா இதுல. சாமானிய மக்கள் இலவசத்தை தானே போறா, ஃப்ரீ தானே முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? இன்னும் வேற ஏதாவது தேர்தல் அறிக்கை இருக்கிறதா? சாமானிய மக்களுக்கு இருக்கிறதா? விவசாயிகளுக்கு இருக்கிறதா? விளிம்பு நிலை மக்களுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை களத்தில் வந்து விஜய் சொல்வார், மக்களிடம் சொல்வார். டிவிக்கான வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.